ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டிஎன்பிஎஸ்சி. ஸோ 2 days வீடியோ போடல. ஒரு பிரீஃபா ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ கொடுக்கலான்னு தான் கொஞ்சம் டைம் எடுத்தது. ஓகே ஃபைன். இந்த வீடியோவில் நான் மெயின் என்ன சொல்ல வரேன்னா, இந்த குரூப் 4 எக்ஸாம் இருக்குல்ல, இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து சில பேர் கமெண்ட் என்ன பண்றாங்க, சார் இது வந்து எத்தனை நாள்ல தான் படிச்சு முடிக்க முடியும், இது வந்து எஸ்எஸ்எல்சி ரேங்க் தான் சொல்றாங்க, 10ஆம் வகுப்பு தரத்துல தான் இந்த எக்ஸாம் இருக்குது, ஆனா 11, 12ல தான் கொஸ்டின் அதிகமா கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் தான். ஏன்னா +1 +2ல ஒரு 10, 12 கொஸ்டின் தான். ஆனா மெஜாரிட்டி 6ல இருந்து 10 வரைக்கும் கிட்டத்தட்ட 160 வினாக்கள் அவுட் ஆஃப் 200 கேட்கறாங்க. ஆனா அது யாருக்குமே தெரியறதில்ல. +1 +2ல ஒரு 10ல இருந்து 15 ஒன்வேர்டு கேட்டா அவங்களுக்கு பெருசா தெரியுது. நீங்க இந்த 160 வினாக்கள்ல நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கோரிங் லெவல் வந்துடும். அப்ப இதுலதான் நம்ம ஃபோக்கஸ் அதிகமா இருக்கணும். அந்த வகையில பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 1 year ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம். ஒரு வருஷம் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கிறோம். கண்டிப்பா சூட் ஆகும். இது யார் யாருக்கு சூட் ஆகும்னா, ஸ்லோ லேர்னர் இவங்களுக்கு சூட் ஆகும், பிகினரா இருக்கிறவங்க இவங்களுக்கு சூட் ஆகும், இல்ல குரூப் 4 படிச்சுக்கிட்டே இருக்கேன் சார், எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது, நான் 2 வருஷம் படிச்சிட்டேன், இன்னும் நான் வந்து பிகினிங் லெவல்ல தான் நான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறவங்களுக்கும் சூட் ஆகும். ஓகே, ஆக மொத்தம் இந்த 1 year ஸ்ட்ராட்டஜின்றது வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, வீடியோன்றது லென்த்தியா இருக்கும்லாம் நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடறேன். இந்த 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா அடுத்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? இந்த 1 yearன்றத பிளான் பண்ணிக்கலாம். 1 year வந்து இங்கிட்ட ஒரு 6 month, ஓகே, இங்கிட்ட ஒரு 6 month. பொறுமையா கவனிங்க. என்னடா 6 மாதம் போட்டுக்கிட்டே இருக்கான்னு நினைக்க வேண்டாம். நீங்க ஒரு தடவை இந்த வீடியோ பாத்தீங்கன்னா முடிஞ்சு என்டையர் டவுட் கிளாரிபிகேஷன் எல்லாம் கொடுத்துருவேன். இந்த 6 மாசம் வந்து எப்படி பிளான் பண்றேன்னா, பொது தமிழையும் கணிதத்தையும் முடிச்சிருவோம். பொது தமிழும் கணிதம் அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 200 கொஸ்டின்லாம் மொத்தம் குரூப் 4. இந்த தமிழ் 100, மேக்ஸ் 25, கிட்டத்தட்ட 125 ஒன்வேர்டு வந்து ஒரு குரூப் 4 தேர்வுல நம்ம வெற்றியா தோல்வியான்னு தீர்மானிக்கிறது இந்த 2 தான். அப்ப இதுக்கு நம்ம கம்ப்ளீட்டா 6 மாசம் கொடுத்தால் வேல்யூபிள் தான். நீங்க எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் இந்த 2 கேட்டகரி இல்லாம இருக்காது, தமிழும் கணிதம். அப்ப நான் இதுக்கு ஒரு 6 மாசம் கொடுக்குறேன். ரிமைனிங் 6 மாசம் நான் என்ன பண்றேன்னா, ஜிஎஸ், அதாவது 10 யூனிட் இருக்குல்ல, சயின்ஸ், ஆப்டிடியூடு, ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி இருக்குல்ல, அந்த 10 டாபிக் எப்படி படிக்கலான்றது 6 மாசம். 6 மாச பிளான் வந்து தமிழ் மேக்ஸுக்கு எப்படி பிளான் பண்ணலாம்னு சொல்லிடுறேன். ஓகே, நான் 2 இன்னிங்ஸுமே தான், 6 மாதம் தமிழ் மேக்ஸ், 6 மாதம் ஜிஎஸ். இந்த 6 மாதத்தை எப்படி அலாட் பண்ணலாம் சார், எந்த மாதிரி டைம் ஷெட்யூல் கொடுக்கலாம்னா, இந்த 6 மாதம் இது தமிழ். ஃபர்ஸ்ட் நான் தமிழுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க ஏன் இந்த 1 year ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும்னா, நீங்க ஒன்ஸ் படிச்சிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கட்டும், குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஈஸியா நம்ம கிராக் பண்ணலாம். அப்போ ஒரு டைம் படிங்க, ஒரே டைம்னா 1 year ஒரே டைம் படிங்க. ஆனா பேஸ் நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். பேஸ்னா என்ன, 6ல இருந்து 10 வரைக்கும் பிசுறு தட்டாம என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்ம கிளியர் பண்ற அளவுக்கு பொறுமையா இந்த 1 year ஸ்ட்ராட்டஜி. ஓகே, தமிழ் இந்த 6 மாசம் எப்படின்னா, நியூ, ஓல்டு, இந்த பக்கம் அட்வான்ஸ் தமிழ். இப்ப அடிஷனலா சிறப்பு தமிழ்லயும் சில கண்டென்ட் வந்து நம்ம எக்ஸாமுக்கு கேட்கற மாதிரி இருக்கிறதுனால நம்ம அதையும் படிச்சுக்கிறோம். ஏன்னா காமனா வந்து டிஎன்பிசி என்ன கொடுத்துருக்கு, சிலபஸ் கொடுத்துருக்கு. அப்ப நான் பாரதியாரோ பாரதிதாசனோ நியூ புக்ல இருந்தாலும் படிப்பேன், ஓல்டு புக்ல இருந்தாலும் படிப்பேன், அட்வான்ஸ் தமிழ் அதாவது சிறப்பு தமிழ்ல இருந்தாலும் படிப்பேன். எனக்கு தேவை தகவல், டேட்டா. அதனால 3 பிரிவா பிரிச்சுக்கிறேன். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு டைம் கொடுக்கலாம் அப்படின்றது அந்த வீடியோ. 1 year ஸ்ட்ராட்டஜி சொன்னா மட்டும் பத்தாது. அந்த புதிய புக்கு, பழைய புக்கு, அட்வான்ஸ் தமிழ், நான் ஸ்லோ லேர்னர் சார், எனக்கு படிச்சா புரியாது, 10 தடவை படிக்கணும் சார் அப்படின்றவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி உதவும். நியூல பாத்தீங்கன்னா 6வது, 7வது, 8வது ஒரு மாசத்துல முடிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு இயல் வந்து ஈஸியா தான் இருக்கும். அப்போ ஒரு மாசத்துல முடிக்கலாம். அப்ப ஈச் ஒன் 10 நாள் 10 நாள். ஓகே, 9th 10th ஒரு மாசம். அப்ப 9th ஒரு 15 நாள், 10th ஒரு 15 நாள். +1 +2 ஒரு மாசம். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா +1 +2ல வந்து பேசிக்கா நம்ம சிலபஸை பேஸ் பண்ணி தான் படிக்க போறோம். அதனால ஒரு மாசம் தேவையான நேரம் தான். ஓகே, கூடுதலான நேரம்லாம் போதுமானது கிடையாது. இந்த 3 மாசத்துல நம்ம 6ல இருந்து 12 வரைக்கும் புதிய புக்கை முடிச்சிடலாம்.
அடுத்து ஓல்டு புக்கு. அப்ப 3 மாசத்துல நியூ புக்கு கம்ப்ளீட். ஓல்டு புக்கு 6, 7, 8 ஒரு மாசம், 9th 10th ஒரு மாசம். அப்ப 3 + 2 5 மாசம் ஆச்சு. 5 மாசத்துல நம்ம என்ன பண்ணலாம், நியூ புக்கையும் முடிச்சிடும், ஓல்டு புக்கையும் முடிச்சிடும். என்ன அது லைன் பை லைன் as per சிலபஸ் வைஸ் தான் நம்ம படிக்கிறோம். அதுக்கு தக்கன 1 by 1 வீடியோ நான் கொடுக்குறேன், ஓகேங்களா. அட்வான்ஸ் தமிழ் நமக்கு தேவையான தகவல் அது ஒரு மாசத்துல பிளான் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு 500+1 வைங்களேன். இன்னும் நான் அட்வான்ஸ் தமிழ் நான் பார்க்கல, கொஞ்சம் பேசிக்கா பார்த்த வரைக்கும் இது ஒரு மாசத்துல கவர் பண்ணக்கூடிய ஏரியா தான். அப்போ ஓவராலா இது ஒரு 3, இதுல 2, இதுல 1, கிட்டத்தட்ட 6 மாசத்துல என்ன பண்ணலாம், தமிழை முடிச்சிடலாம் கம்ப்ளீட்டடா. ஏன்னா 200 கேள்வியில குரூப் 4 எக்ஸாமுக்கு 100 கேள்வி இருக்கிறதுனால இந்த 6 மாசம் நீங்க ஸ்பெண்ட் பண்றது வெரி வெரி யூஸ்ஃபுல். இன்னும் ஒரு நீங்க 10 வருஷம் எழுதினாலும் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல வந்து தமிழ் வந்து தூக்க போறது கிடையாது. அப்ப நீங்க படிக்கிறது ஒரு 6 மாசம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலும் யூஸ்ஃபுல் தான், ஓகேங்களா. சரிங்க சார், 6 மாசத்துல தமிழை முடிச்சிட்டோம், இது எப்படி மேக்ஸை நம்ம கவர் பண்றது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். இப்ப 6 மாசத்துக்கு உண்டான தமிழ் பிளான் சொல்லிட்டேன். மேக்ஸை வந்து சைட் பை சைடு தான் நம்ம கொண்டு போகணும். ஏன்னா தமிழவே நீங்க வந்து என்ன கண்டினியூவா படிக்க போறதில்லை. ஏன்னா இலக்கணம், இலக்கியம், அறிஞர்கள், தொண்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூவா படிக்க முடியாது. உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து போரிங் ஆகும். அந்த மாதிரி போரிங் டைம், ஒரு தூங்குற நேரம், எனக்கு தூக்கமா இருது அப்படின்ற நேரத்துல மேக்ஸ்க்கு வந்துருங்க. மேக்ஸ்ல உதாரணத்துக்கு ஒரு 20 டாபிக் வச்சுங்க. ஒரு டாபிக் வந்து நம்ம 5 நாள் வச்சுக்கிட்டா கூட 100 நாள்ல 20 டாபிக் முடிச்சிடலாம். அப்ப மேக்ஸ்ன்றது உங்களுக்கு சைட் பை சைடு ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு குறையாம நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலே ஒரு 100 daysல வந்து ஸ்கூல் புக் வைஸ், ஓகே, 6th 7th 8th 9th 10th 6ல இருந்து 10 வரைக்கும் ஸ்கூல் புக் வைஸ் நான் ஒவ்வொரு டாபிக்கும் நான் எடுத்து கவர் பண்ணா கூட எனக்கு 100 daysல வந்து 20 டாபிக்கை முடிச்சுட்டேன். அட் த சேம் டைம், ஓகே, தமிழையும் படிக்கிறேன், நான் மேக்ஸையும் படிக்கிறேன் சார். அதே சேம் டைம்ல ஒரு சின்ன விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் தமிழையும் 6 மாசத்துல தமிழும் படிக்கிறேன், மேக்ஸ் வந்து 5 நாளைக்கு ஒரு டாபிக்கை முடிக்கிறேன். அட் த சேம் டைம் ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டினை ஒரு நாளைக்கு 5 சம் வந்து ஒரு நோட் போட்டு எழுதிட்டே வாங்க. ஒரு கிட்டத்தட்ட நமக்கு 1000 சம் பிளஸ் நம்ம போட்டு பார்க்கணும். டிஎன்பிசி கிட்டத்தட்ட ஒரு 60 செட் ஆஃப் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு. நம்ம மொத்தமா பாத்தீங்கன்னா 1500 சம் இருக்கு. அப்ப நான் ரெகுலரா 6 மாசத்துல தமிழை இயல் வைஸ் படிக்கிறேன். அட் த சேம் டைம் வந்து டாபிக் வைஸ் ஸ்கூல் புக் மேக்ஸையும் பார்க்குறேன். அஸ் வெல் அஸ் 5 சம்மா ரெகுலரா என்ன பண்றேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்க்குறேன். இப்படி பார்க்கும் பொழுது நம்ம 6 மாசத்துல 125 கொஸ்டினுக்கு ரெடி ஆயிரும். 125க்கு தமிழ்ல ஒரு 95, மேக்ஸ்ல ஒரு 23 வச்சாலும் கிட்டத்தட்ட 118 கொஸ்டின். உன் வெற்றியை தீர்மானிக்கிறது நீ வின் ஆர் லூஸ், ஓகே, நீ வெற்றியா தோல்வியான்னு தீர்மானிக்கிறது இதுதான். அப்ப 6 மாசம் நீ என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி இயல் வைஸ் படிக்கிறீங்க, ஸ்கூல் புக் வைஸ் மேக்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெகுலரா ஒரு 5 செம் உங்களுக்கு கிடைக்கிற போதுமான நேரத்துல படிச்சா போதும். அப்ப ஓகே, 6 மாசத்துல இதான் பிளான். நீ ஸ்லோ, மீடியம், அட்வான்ஸ் எந்த லெவல்ல இருந்துட்டு போ, இதுபடி நீ படிச்சுன்னா 6 மாசத்துல இது ஓகே, ஓகேங்களா. அடுத்து ஜெனரல் ஸ்டடிஸ். சரிங்க சார், இன்னிங்ஸ் தமிழ் மேக்ஸை முடிச்சுட்டேன், சூப்பரா பண்ணிட்டேன். ஜெனரல் ஸ்டடிஸ்ன்றது கடல் மாதிரி இருக்கே, நான் அதை எப்படி படிக்கிறது, ஜிஎஸ் எப்படி படிக்கிறது, நான் ஒரு 75க்கு இதுல ஒரு 65 எடுக்கணும் சார் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு 6 month. 6 மாசம் ஸ்டடி முடிச்சிட்டோம், அடுத்த 6 மாசத்துக்கு என்ன பண்ணலாம். இந்த 6 மாச பிளான்ல நான் 2 இன்னிங்ஸா பிரிச்சுக்கிறேன். இதுல சோசியல் சயின்ஸ், இதுல சயின்ஸ். சோசியல் சயின்ஸ்ல 6ல இருந்து 9 வரைக்கும் பாத்தீங்கன்னா சுமால், அதாவது ஒரு 5-6 பக்கத்திலேயே ஒரு பாடம் முடியும். மேக்சிமம் 8 பக்கம். அதனுடைய எக்ஸாம் டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால இந்த மாதிரி சுமாலான இருக்கக்கூடிய பாடங்களை வந்து ஒரு நாளைக்கு நான் 2 பாடங்கள் படிக்க போறேன். இப்போ கொஞ்சம் மீடியமா இருக்கக்கூடிய பாடங்களை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரெகுலரா வந்து 2 பாடங்களா முடிச்சிடலாம். அதாவது சுமால் பாடம்னா 2, கொஞ்சம் பிக் சைஸ்னா ஒரு பாடம். இந்த பிக் சைஸ் பாடம் என்னதான் நீங்க நல்லா அனலைஸ் பண்ணா கூட 50ல இருந்து ஒரு 75 ஒன்வேர்டு தான் இருக்கும். நீங்க ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணாலும் 75 ஒன்வேர்டுக்கு மேல ஒரு பாடத்துல எடுக்கிற மாதிரி இருக்காது. அப்ப ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்தளவு நான் ரெகுலரா என்ன சொல்றேன்னா 6 மாசம் டயம் இருக்கு. வளன்னு வேகமா படிச்சு புரியாம படிக்கிறது வேஸ்ட். நான் 1 year ஸ்ட்ராட்டஜி நான் போடுறதுக்கான மெயின் ரீசனு, நீங்க ஒரு டைம் படிங்க, கம்ப்ளீட்டடா ஒரே அட்டம்ப்ட்ல பாஸ் ஆகணும். ஓகே, வளன்னு 10 வருஷம் 5 வருஷம் படிக்க தேவையில்ல, ஒரே வருஷம்னாலும். ஏன்னா
நீங்க படிக்கிற காலகட்டத்தில் நிறைய கால்ஃபர் வரும், நிறைய நோட்டிபிகேஷன் வரும். அப்போ மைண்ட் இப்போ நான் குரூப் 4 படிக்கிறேன்னா 2வும் வரும் 1ம் வரும். நான் இங்க படிச்சுட்டே இருப்பேன், குரூப் 2 உடைய நோட்டிபிகேஷன் வந்துடும், குரூப் 1 நோட்டிபிகேஷன் வரும். ஆகா இந்த எக்ஸாம் படிச்சா 45,000 சம்பளம் மாசம் மைண்ட் அங்க போகும். இதை விட்டுட்டு இங்க 75,000 மாச சம்பளம்னு ஒரு பக்காவா ஒருத்தவங்க ஸ்டடி பிளான் கொடுத்தாங்கன்னா இங்க மைண்ட் போயிடும். ஆக மொத்தம் இதுவும் பாஸ் பண்ண மாட்டேன், இதுவும் பாஸ் பண்ண மாட்டேன், இதுவும் பாஸ் பண்ண மாட்டேன். அப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 வருஷம் 4 வருஷம் இருக்கிற காரணம் இதுதான். முதல்ல ஒரு எக்ஸாம், முதல்ல ஒரு இடத்த பிடிங்க, முதல்ல ஒரு ஜாப் படிங்க, அதுக்கப்புறம் நீ 2 போ 1 போ. ஒன்னு செக்யூர் பண்ணு. ஒரு மாசம் 30,000 சம்பளம் கொடுக்கற வேண்டியதுல முதல்ல நீ செக்யூர் பண்ணு. சரி ஓகே, ஜெனரல் ஸ்டடிஸ் பார்க்கலாம். ஓகே, 6 மாசம் தமிழ் மேக்ஸ் பிளான் சொன்ன மாதிரி ஜெனரல் ஸ்டடிஸ் பார்க்கலாம். அப்ப ஜெனரல் ஸ்டடிஸ்ல வந்து ஸோ மார்னிங் டைம், இது ஈவினிங் டைம். சோசியல் சயின்ஸ் எடுக்க போறேன், இங்கிட்டு சயின்ஸ் எடுக்க போறேன். 6லேருந்து 10 வரைக்கும் சயின்ஸ் படித்தால் போதும். திரும்ப திரும்ப சொல்றேன், 6லேருந்து 10 வரைக்கும் தேவையான டேட்டா இருக்கு. முதல்ல இது படி. சயின்ஸ்ல ஒரு 15 கேள்வி வருதுன்னா 10 கேள்வி 6 to 10 முடிஞ்சிருது. சம்டைம்ஸ் 12 கேள்வி கூட வருது. இதை படிக்காம 11 12 புக்கா தூக்கிட்டு இருக்காத, வேஸ்ட். இப்போ தூக்காத, தேவையான தகவல் நம்மளே சொல்றோம், படி. 6லேருந்து 10 வரைக்கும் சயின்ஸ் ரெகுலரா ஒவ்வொரு பாடம் படி. ஒரு பாடம் எடுத்துக்கிட்டா 50 ஒன்பதை தாண்டாது. இதுக்கு மேல கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் புரிஞ்சு படி, ஒன்லைனராகவே படிக்காது, புரிஞ்சு படி. கான்செப்ட், ஃபோர்ஸ்னா என்ன, மோஷன் இயக்கம்னா என்ன, அளவீடுகள் மெஷர்மெண்ட்னா என்ன, எஸ்ஐ யூனிட்னா என்ன, புரிஞ்சு படி. டெய்லி ஒரு யூனிட் படி. பெரிய யூனிட்டா 6 யூனிட்டா படி, புரிஞ்சு படி. ஆனா சோசியல் சயின்ஸ்ல ஸ்மால் பாடம்னா 2 பாடம், பிக் பாடம்னா 1 பாடம், அதாவது பெரிய பாடம். இப்ப சிவிக்ஸ், ஹிஸ்டரி, பாலிட்டி எல்லாமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா படி. அப்ப இந்த 6 மாசம்ன்றது 180 நாள். எப்படி பார்த்தாலும் ஒரு 100 லெசன் தான் முக்கியமா படிக்க போறேன். 100 லெசன்ல தரவா இருந்தாலே 75க்கு 65 சாத்தியம், 65 பிளஸ். அப்ப எதுக்கு சார் 1 இயர்? ஒரு 6 மாசம் முடிக்கலாமா, 8 மாசம் முடிக்கலாமா? அது உன் திறமை, உன் தனிப்பட்ட திறமை. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு உண்மையை கவனிச்சுக்கணும். இப்போ எனக்கு 3 மாசத்துல கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறம் படிக்கிறதுக்கு 6 மாசத்துல படிக்கிறான், 1 இயர் படிக்கிறது என்ன டிஃபரன்ஸ்னா, 3 மாசத்துல என்ன பொறுத்தளவு என் ஃபீட்பேக் வந்து 3 மாசம் கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறம் நீ படிக்கிறனா, கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறம் ரிவிஷன் மட்டும்தான் இருக்கணும். ரிவிஷன் பிளஸ் டெஸ்டா தான் இருக்கணும். அவன் தான் வந்து சக்சஸ் பண்ணுவான். புதுசா நான் மெட்டீரியல் வாங்குறது எப்படி, ஏஜ் லிமிட் எப்படி, இப்படி தேடுறவன் வந்து 3 மாசம் பத்தாது. வேணும்னா குரூப் 4 பத்தி என்ன டீட்டெயில் வேணா தெரிஞ்சுக்கலாம், வேர் டு ஸ்டடி என்ன படிக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். தவிர 3 மாசம் சாத்தியப்படாது. இந்த 6 மாசம் ஃபுல் டைமா நான் படிக்கிறேன் சார், நான் 6 மாசம் கிளியர் பண்ணி போறேன்னா, இந்த 6 மாசத்துல உன்னுடைய ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கு, உன்னுடைய பினான்சியல் கமிட்மெண்ட் இருக்கு, உடம்பு ஹெல்த் இஷ்யூ வராம இருக்கணும். அப்ப அதனால தான் 6 மாசம் நீ செக்யூரா அடிச்சு வேலை முடியும். ஆனா அந்த 1 இயர்ன்றது வந்து ஏன் 1 இயர்னா, இப்ப 10 நாள் ஸ்ட்ராட்டஜி போறேன்னா, முதல் 3 நாள் நல்லா படிக்கிறேன்ப்பா, 4ஆவதுனா எனக்கு உடம்பு இல்லை, 5ஆவதுனா எனக்கு உடம்பு இல்லை, 6ஆவதுனா வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி படிக்கலாம், 7ஆவதுனா எனக்கு உடம்பு இல்லை, 8 9 10ஆவது நாள் பேலன்ஸ் பண்ணி படிக்கலாம். இப்படி பேலன்ஸ் பண்றது அளவுக்கு கொஞ்சம் கூடுதலான நேரம் இருக்கும். 1 இயர் போனாலும் பரவாயில்ல, 6 மாசம் தமிழ் மேக்ஸ், 6 மாசம் ஜிஎஸ் படிச்சேன்னா, ஒரு நாள் படிக்கலைனாலும் அடுத்த நாள் மெனக்கட்டு அதுக்கு ஒரு கூடுதலா 1 மணி நேரம் வச்சு நம்ம படிக்கலாம். ஏன்னா எல்லா நாளுமே நம்ம ஹெல்த் ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லா நாளுமே நம்ம ஃபேமிலி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு கஷ்ட நஷ்டங்கள் வரும். அப்படின்னும் போது நீ 1 இயர், நான் ஒரே டைம் 1 இயர் தான் படிப்பேன் சார், பெஸ்டா படிப்பேன், இதனால எனக்கு குரூப் 2 ப்ரிலிமினரி கிளியர் ஆகும், குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகும், நான் ஹையர் போஸ்டிங் போறதுக்கு இந்த 1 இயர் ஸ்ட்ராட்டஜி எனக்கு உதவும். ஒரே ஒரு டைம் வந்து நோட்ஸ் எடுத்து படிக்க போறீங்க, அதனாலதான் 1 இயர் ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு சொன்னது. அதே போல அதே சேம் டைம் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணிட்டு என்ன தரத்துல கேட்கறாங்களோ, அவார்ட்ஸ் கேட்கறாங்களா, விருதுகள் கேட்கறாங்களா, இல்ல பிரசிடென்ட பத்தி வருதா, இல்ல பிரைம் மினிஸ்டர் பிரதமரை பத்தி வருதா, இல்ல நம்மளுடைய ஸ்டேட் இஷ்யூ மேஜர் இஷ்யூ வருதா, இந்தியாவுடைய கேபிட்டல்ஸ் ஒவ்வொரு தலைநகரத்தை பத்தி வருதா, இல்லைன்னா முக்கியமான போர்கள் வருதான்னு சொல்லிட்டு ரேண்டமா ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் தவறாம படிச்சுட்டு வந்தீங்கனாலே கரண்ட் அஃபேர்ஸ் எங்க இருந்து கேட்கறாங்க, எங்கேயும் கட்டு போட்டாங்க. நமக்கு தெரிஞ்சதுல நம்ம தெளிவா இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவு நம்ம வந்து பெருசா எல்லாம் மெனக்கிட வேண்டாம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எந்த மாதிரி வினாக்கள் கேட்கறாங்களோ அதுக்கு தக்கன ப்ரிப்பரேஷன், அவார்டுனா அவார்டு, ஸ்போர்ட்ஸ்னா ஸ்போர்ட்ஸ், பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி ரிலேட்டடா நம்ம கோஆர்டினேட் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. ஓகே, 180+ சாத்தியம், 180+ சாத்தியம். ஓகே, தமிழ் மேக்ஸ் வந்து 95, இதுல ஒரு 23, அதுல 75க்கு 65 எடுத்தாக்கா கிட்டத்தட்ட 183 வரை வருது. அப்ப 180 நாளே நீங்க ஸ்டேட் டாப்பரா கூட வரலாம். ஆனா 1 இயர் ஸ்ட்ராட்டஜி நம்ம படிக்கணும்.
1 இயர் நான் அழுத்த திருத்தமா சொல்றது வந்து எல்லா நாளுமே நமக்கு படிக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்காது. அதனாலதான் ஒரு நாள் படிக்கலைனாலும் இன்னொரு நாள் பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போகலாம். அதுக்கு 1 இயர் வந்து கொஞ்சம் பொறுமையாகும். நம்ம ஒரு காலேஜ் லைஃப் படிக்கிறது கூட ஒரு 3 வருஷம் டைம் எடுக்குதான். 3 வருஷம் உன்னுடைய 60 வயசு வரைக்கும் உன்னுடைய ஃபேமிலி லைஃப் சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் உன்னுடைய குழந்தை குட்டிகளை நீ வளர்க்கறதுக்கு இந்த ஒரு வருஷம் பயனுள்ள வகையில செலவிடு. நீ இந்த 1 இயர்ன்றத வந்து வேணாம், ஒரு 6 மாசம் நீ ஸ்டார்ட் பண்ணி பாரு. தமிழ் மேக்ஸை முடிச்சு பாரு. அடுத்த 6 மாசம் ஜிஎஸ் நீ படிக்கும் பொழுது இந்த 6 மாசம் படிச்சதை நீ என்ன பண்ணலாம், ரெகுலரா ஒரு 1 ஹவர் அது கிளான்ஸ் விடலாம். அப்ப நீ உன் படிப்புல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ஒரே அட்டம்ல பாஸ் ஆகிருக்கலாம். அப்போ 1 இயர் ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு ரொம்ப பெனிஃபிட் தரும். இந்த 1 இயர் ஸ்ட்ராட்டஜினால என்னென்ன பெனிஃபிட் வரும்னா அதையும் சொல்லிடுவோம். ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண என்னென்ன நன்மைகள்னு சொல்லிடுவோம். 1 இயர் நீ ஃபாலோ பண்ணேன்னா ஒரே டைம் தான் படிக்க போற, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ண போற, ஒரு கிளியர் ஐடியா. ஸ்டார்டிங் ஒரு 30K சேலரியில ஒரு பீஸ்ஃபுல் லைஃப். ஆல் கவர்மெண்ட் ஹாலிடே உனக்கு தெரிய லீவ் தான் கவர்மெண்ட் செக்டாரை பொறுத்தளவு. உனக்கு ஃபேவரான நாட்களில் வந்து நீ லீவ் எடுத்துக்கலாம். அதே போல் குரூப் 2 ஃபிலிம்ஸு குரூப் 1 ஃபிலிம்ஸு ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகும். ஒரே டைம் தான் படிக்க போகிற. வேற ஹையர் ஸ்டடி யூபிஎஸ்சி நீ பண்ணுறது கூட இந்த 1 இயர் நீ படித்து ஒரு பொசிஷன் நீ அடைஞ்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அதுக்கு கிடைக்கிற நேரத்தில் நீ யூபிஎஸ்சி வரை கூட போகணும். ஸோ 1 இயர் நல்லா படிங்க. என்ன படிக்கணும்னு தெரிஞ்சு படிங்க. ஓகே, வளன்னு முதல்ல வந்து ஒரு பேஸ் வந்து அசாரம் போட்டோம்னா ஃபினிஷிங் எப்பயுமே நல்லா இருக்கும். 1 இயர் ஸ்ட்ராட்டஜி இதுதான். தமிழுக்கு எப்படி படிக்கணும், மேக்ஸ் எப்படி படிக்கணும், ஜிஎஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். மேல என்ன சொல்றேன்னா, வேர் டு ஸ்டடி சீரியஸை இனிமே வந்து 1 by 1 நம்ம சேனல்ல தொகுத்து கொடுக்க போறோம். என்ன படிக்கணும், எந்த பாடம் படிக்கணும், எப்படி படிக்கணும்ன்றத 1 by 1 வீடியோ உங்களுக்கு இனிமேல் தவறாமல் வரும். ஓகே, பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.